வாங்க சமைக்கலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு 10 பல், காஞ்ச மிளகாய் 5, தேங்காய் 2 பத்தை, எல்லாம் பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அடுப்பில் கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது நல்லா செவந்து வரணும். சட்னிக்கு இது ஒரு நல்ல வாசனை தரும். அடுத்து கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். அடுத்து காஞ்ச மிளகாய் 5 சேர்த்துக்கலாம். எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி விடணும். எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், ஓரளவு வதங்கினா போதும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விடணும். தக்காளி வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நாம் ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு வாட்டி தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த தாளிப்பு நம்ம சட்னியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கார சட்னி தயார். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.